கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள் இப்படியாக கூறுகிறது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்பதாக. விசுவாச பரீட்சை, டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். உங்கள் விசுவாசம் உண்மையானதாக இருந்தால் நீங்கள் சோதனைகளை சந்திக்கும் போது மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் விசுவாசம் உண்மையானதா இல்லையா என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளும்படி தேவன் உங்களை இப்பொழுதே சில சோதனைக்குள் கொண்டு வருவது நல்லது. நீங்கள் ஒரு வீட்டை கட்டுகிறீர்கள் என்றால், வீட்டை கட்டி முடித்த பிறகு வராமல் அஸ்திவாரம் போட்டு கொண்டிருக்கும் போதே பூகம்பம் வந்தால் அது நல்லது அல்லவா? அஸ்திவாரம் ஆட்டம் கண்டால் அதை நீங்கள் உடனடியாக சரி செய்து விடலாம். ஆகையால் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே சோதனைகளை சந்திப்பது நல்லது. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு சிறிதளவு நிதி சிக்கல் ஏற்படும் போது, நோய்வாய்ப்படும் போது, மனிதர்களிடம் எதிர்ப்பு வரும்போது நீங்கள் கவலைப்படவும் குறை கூறவும் தொடங்குகிறீர்கள். இந்த சோதனைகள் அனைத்தும் உங்கள் விசுவாசம் உண்மையானதல்ல என்பதை உங்களுக்கு நிரூபிக்கும். மாத்திரமல்ல, சோதனைகள் நம்மிடம் பொறுமை எனும் நற்பண்பையும் உண்டாக்குகிறது. நமது விசுவாசத்துடன் நமக்கு எப்போதும் பொறுமை, அதாவது சகிப்புத்தன்மை தேவைப்படுகிறது. இந்த சகிப்புத்தன்மை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி செய்கிறது என்று யாக்கோபு 1:4 கூறுகிறது. ஏதேனும் ஒரு சோதனையில் மூலம் உங்கள் விசுவாசம் உண்மையானதல்ல என்பதை நீங்கள் கண்டறிந்தால் மனச்சோர்வடையாதீர்கள். அதை உங்களுக்கு காட்டியதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். 1 பேதுரு 1:7 அப்போஸ்தலனாகிய பேதுரு, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று கூறுகிறார். பூமியின் ஆழத்திலிருந்தே தங்கம் தோண்டி எடுக்கப்படும் போது அது தூய்மையானதாக இருப்பதில்லை. அதை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரே வழி அதை நெருப்பில் போடுவதுதான். சோப்பு மற்றும் தண்ணீரால் தேய்த்து தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. அது அழுக்கை மட்டுமே நீக்குகிறது. ஆனால் தங்கத்தில் கலந்திருக்கும் உலோகங்களை அகற்ற அதை நெருப்பில் போட வேண்டும். அப்போது அதில் உள்ள கலப்புலோகங்கள் அனைத்தும் உருகி தூய தங்கம் வெளிவருகிறது. நீங்கள் கடந்து செல்லும் சோதனைகள் நெருப்பு போல இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அசுத்தமான காரியங்களை அகற்றுவதே அதன் ஒரே நோக்கம். தேவன் தம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் சோதனைகளை சந்திக்க அனுமதிக்கிறார். நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது நம் வாழ்வில் அவர் அனுமதித்த எந்த ஒரு சோதனையிலும் தேவன் ஒரு சிறு தவறு கூட செய்யவில்லை என்பதை நாம் கண்டுகொள்வோம். நம் வாழ்வில் அவர் அனுமதித்த ஒவ்வொரு சோதனையும் நம்மை பொன்னை போல பரிசுத்தப்படுத்துவதற்காகவே இருந்தது என்பதை அந்த நாளில் கண்டுகொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற சோதனைகளை விசுவாசத்தினால் அதை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து உம்முடைய பிள்ளைகள் வருகிற எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளும்படியாக வேண்டிய கிருபைகளையும் தாளந்துகளையும் கர்த்தர் நீர் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கண்ணின் மணி போல காத்தருளும். காரிய சித்தி உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.